ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு 2009 ரிலீஸ் ஆன கார்டஜினா அப்படிங்கிற ஒரு பயங்கர எமோஷனலான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் சோகமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்கல்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ லியோ. லியோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்க யாருமே இல்ல, அதுவும் இல்லாம நிரந்தரமான வேலையும் இல்ல. இப்ப கூட ஃப்ரெண்டு சொன்னானேன்னு வேலை விஷயமா ஒருத்தரை தேடி வந்திருக்கான். இவன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு லேடி வராங்கல்ல, இவங்க பேரு லூசியா. நீங்க தான் ராட்ரிகோவோட ஃப்ரெண்டா? வேலை எப்படி இருக்கோ என்ன ஏதுன்னு வருது சொன்னாரா? இல்ல, அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஓ அப்படியா, இது எந்த மாதிரி வேலைன்னு மியூரியல் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்லுவாங்க. சரி உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனா ரூமுக்குள்ள போய் பார்த்தது இவனுக்கு செம ஷாக்கு. இந்த தோலா படத்துல நாகார்ஜுன் எப்படி இருப்பாரு அதே மாதிரி தான் கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பும் செயல்படாத நிலைமையில நம்ம ஹீரோயின் மியூரியல் இருக்கா. நீ தான் லூசியாவோட ஃப்ரெண்டு சொன்னாலா? ஆமா, உனக்கு சொந்த ஊர் பிரான்ஸ்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு இல்ல, ஆக்சுவலா நான் பிறந்தது இங்கே கொலம்பியால தான். அம்மாவுக்கு சொந்த ஊர் பிரான்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு 7 வயசு இருக்கும்போதே பிரான்ஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்க வந்து 6 மாசம் தான் ஆகுது. எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்க? இல்ல ஏன் கேட்கறேன்னா, யூஸ்வலா அந்த மாதிரி வேலையெல்லாம் பொண்ணுங்க தானே பார்ப்பாங்க. நாங்களும் நிறைய பேரை வேலைக்கு எடுத்து ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். ஆனா 2 நாளைக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு அந்த மாதிரி பாதியிலே ஓடி போகாம கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்க மாதிரியான ஒரு ஆள் வேணும். நீ இதுக்கு முன்னாடி நர்ஸா இங்கே வேலை பார்த்திருக்கியா? இல்ல பார்த்தது இல்ல மேடம். சரி, ஒய்ஃபு குழந்தைங்கன்னு யாரும் இருக்காங்களா? எனக்கு அப்படி யாருமே இல்ல மேடம். எது வேறையா? இங்க பாரு, என் கூடவே இருந்து நான் பத்திரமா பாத்துக்கிறதா உன்னோட வேலை. இங்க பக்கத்துல டேபிள் இருக்குது பாரு, அதை எடுத்து இங்க செட் பண்ணி நான் புக்கு படிக்கணும். அப்புறம் மேல செல்ஃப்ல இருக்கிற புக்கையும் அந்த ஸ்டிக்கையும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல இவன் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றான். நைட் இவளுக்கு டின்னர்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த அசிஸ்டன்ட் லூசியா இருக்கால, அவ கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவ சில விஷயங்களை சொல்றா. எனக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க எப்படி ஒன்ன மாதிரி ஒரு ஆம்பளை அந்த வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 40 பொண்ணுங்களை அந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். பட் ஒருத்தர் கூட 2 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்கல. நீ எவ்வளவு நாள் இருப்பியோ யார் கண்டா? சரி போய் தூங்கு, அதிகாலையில 3 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நானே வந்து எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் இவனு ரூமுக்கு போறான். சொன்ன மாதிரியே கரெக்டா 3 மணிக்கு அவனை எழுப்பி உள்ள கூட்டிட்டு போனதான் தெரியுது அந்த முக்கியமான வேலை வேற எதுவும் இல்ல, மியூரியலுக்கு பாத்ரூம் போக ஹெல்ப் பண்றது. நான் பண்றத தெளிவா கவனி சரியா? இவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரெஸ்ஸை மெதுவா ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரேயை இவங்களுக்கு கீழே வைக்கணும். அப்புறம் அடி வயித்துல இந்த மாதிரி மெதுவா தட்டி கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம் வரும்னு பொறுமையா சொல்லி கொடுக்க இவன் அதை தெரிஞ்சுக்கிறான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் கூட தெரியாம இவன் நல்லா அசந்து தூங்கிடுறான். மியூரியல் கத்துற சவுண்டு கேட்டதும் இவன் பதிலடிச்சு உள்ள போனா அவ புடிச்சு திட்டுன்னு திட்டிடுறா. காலையில விடிஞ்சதும் கூட தெரியாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மணி என்னன்னு தெரியுமா? போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வா. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே பொறுப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு இவனுக்கு பயங்கரமா திட்டு விழுது. காலையில எழுந்ததுமே இவளுக்கு பிரஷ் பண்ணி விடுறது, சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுறதுன்னு ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். இவளோட பெட் வந்து விண்டோக்கு பக்கத்துல தானே இருக்கும். அந்த விண்டோவை ஓபன் பண்ணவும் வெளியில இருந்து வர அந்த இயற்கையான காத்து, அப்புறம் பறவைங்களோட சத்தம், இது எல்லாத்தையும் கேட்கும்போது இவளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சதும் கரெக்டா 10 மணிக்கு பெர்க்யூஷன், அதான் அந்த பாத்ரூம் போறது ஹெல்ப் பண்றது, அது இருக்குதுன்னு சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்தாவது ஹெல்ப் பண்றதுக்கு லூசியா இருந்தா, பட் இப்போ இவன் தனியா தான் இதை பண்ணியாகணும். இவனுக்கு வேற கை கால்லாம் உதறுது. இருந்தாலும் ஒரு வழியா பதட்டத்துல அதை பண்ணி முடிச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு லூசியாவும் அங்க வந்துடுறா. நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? சரி, எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? லூசியா, நான் இப்போ பாதியிலே போயிட்டா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? மியூரியல் பெட்லேயே பாத்ரூம் போயிருவாங்க, அப்புறம் டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? அதுவா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட். அவங்களோட ஃபியான்சியை பார்க்கறதுக்காக இங்கே வர வழியில் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல இவங்களோட கார் டிரைவர் இறந்துட்டாரு. பட் இவங்களுக்கு பலமா அடிப்பட்டதுனால கோமாக்கு போயிட்டாங்க. கோமால இருந்து கண் முழிக்கவும் தான் தெரியுது ஆக்சிடென்ட் ஆனதுல கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புமே செயல்படாம போயிருது. சரி, இவங்க ஏன் பிரான்ஸுக்கு திரும்பி போகல? என்ன பண்ண சொல்ற? நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற சோகத்துல இங்கே இருந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க ஃபியான்சி இருக்கான்ல, அவன் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தான், அப்புறம் எங்க போனானே தெரியல. கடைசியா அவங்ககிட்ட பேசி 2 வருஷம் ஆயிருச்சு. அப்பா நிறைய தடவை பார்க்க வரேன் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாரு. பட் அம்மா இறந்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு இவங்க தான் அவர் அலோவ் பண்ணவே இல்லை. ஆமா, உனக்கு எப்படி மியூரியல தெரியும்? நான் இந்த ஊர்ல இருக்கிற பிரெஞ்சு பீப்புள்ஸ் எல்லாருக்கும் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் எங்களுக்கு பழக்கம் உருவாச்சு. அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சதும் கூடவே இருந்து இப்போ வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு மொத்த கதையும் சொல்றா. லியோவால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்கவே முடியாது. இங்க வேலையை முடிச்சுட்டு நேரா ஒரு பாருக்கு போயிட்டு நல்லா மூக்கு முட்டை சரக்கு அடிக்கான். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த எல்லாரும் 2 நாளே ஓடி போயிருப்பாங்க. பட் நம்ம ஆளு மறுநாள் காலையில சீக்கிரமாவே கிளம்பி அங்க வரதை பார்க்கவும் லூசியாக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. நீ திரும்ப வரவே மாட்டேன்னு மியூரியல் என்கிட்ட பெட்டு கட்டினாங்க. பட் நான் தான் உன் மேல நம்பிக்கையை வச்சிருந்தேன். சரி, இதை புடி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இவனும் பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறான். ஒரு குட்டி பையன் நிறைய முதல்ல குட்டிங்களை அங்க வித்துக்கிட்டு இருப்பான். அதை நம்மளால பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்த ஒரு பொண்ணு இவன் பர்ஸ் அடிச்சுட்டு அங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. இவனும் அவளை மடக்கி பிடிச்சிருவான். பட் அந்த பொண்ணு கிட்ட கத்தி இருக்கிறதுனால
அதை காட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. மார்க்கெட்ல காய்கறியெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க மியூரியலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற பிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காரு போல. அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இவளு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. எப்பவுமே சிடுசிடுன்னு இருக்கிற பொண்ணு இப்போ இப்படி ஜாலியா பாட்டு பாடுறத பார்க்கவும் இவனு ரொம்பவே சந்தோஷப்படுறான். பாத்ரூம் எல்லாம் தாண்டி தான் கிச்சனுக்கே போகணும். சரி குக் பண்ணலாம் அப்படின்னு இவனு கிச்சனுக்கு போற வழியில பாத்ரூம் கண்ணாடி வழியா லூசியா ட்ரக்ஸ் எடுக்கிறத பாத்துறான். பட் இவன் அதை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்கல. மியூரியலுக்கு பிடிக்குமேனு ஆசாசியா மீனை வாங்கி குக் பண்ணி எடுத்துட்டு போனா இவ காட்டு கத்துக்குறா. உங்ககிட்ட இப்ப யாராவது ஃபிஷ் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டாங்களா? ஒரு முள்ளு என் தொண்டையில மாட்டிக்கிட்டாலும் நான் செத்துருவேன். ஒழுங்கு மரியாதை அதை எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது குக் பண்ணி எடுத்துட்டு வா. மேடம் இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் இதுல இருக்கிற எல்லா முள்ளையும் ரிமூவ் பண்ணிட்டேன். கோவப்படுறதை விட்டுட்டு என் நம்பிக்கை வச்சு இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் ஆரம்பத்துல தங்கி தான் சாப்பிட்டு பாக்குறா. பட் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கவும் வேண்டாம்னு சொன்னவா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. மியூரியலுக்கும் எல்லார மாதிரியும் டிராவல் பண்ணணும், பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. பட் நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கிற விரக்தியில இவ ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் வெறுக்க ஆரம்பிச்சிருது. லூசியா இல்லாத நேரம் மட்டும்தான் இவனுக்கு இங்க வேலை இருக்கும். மத்தபடி அவ வந்ததுமே அவன் கிளம்பி வீட்டுக்கு வந்துருவான். அப்படிதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவன் மத்த நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டான் போல. காலையில இவனால டைமுக்கு எந்திரிக்கவே முடியல. போதை தெளிஞ்சதும் பதறடிச்சு இங்க வந்தா மியூரியல் இவன் மேல செம கடுப்புல இருக்கிறா. என்ன சார் இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டீங்க போல, நேத்து விடிய குடிச்சியா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இந்த மாதிரி லேட்டா வந்த உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். போய் லூசியாக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டுறா. உள்ள போனா லூசியா அவன் கையில சம்பள கவரை கொடுக்குறா. இந்தா உன்னோட இந்த வாரத்துக்கான சம்பளம். மியூரியல் தான் இனிமேல் உனக்கு வாரம் சம்பளம் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் டே ஃபுல்லா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ நைட் ஷிஃப்ட் பண்ணு. என்ன மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? காலையில திட்டு விழுந்துருச்சா? அதெல்லாம் இங்க நார்மல் தான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவங்க இன்னொன்னு வேலையை விட்டு தூக்காம வச்சிருக்காங்க. என்னமோ சரி இனிமேலாவது ஒழுங்காயிரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. சம்பளம் வந்ததுமே மொதல் வேலையா ஒரு புது ஷூவை வாங்கி மாட்டிக்கிட்டு நேரா ஒரு பாக்ஸிங் கோச்சிங் சென்டருக்கு போறான். இந்த கோச்சிங் சென்டர் வேற யாரும் இல்ல, இவனுக்கு வேலைக்காக லூசி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணால அந்த ராட்ரிகோ அப்படிங்கிற ஃப்ரெண்டோட சென்டர் தான் இது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவன் இப்படி சென்டருக்கு வரதை பார்க்கவும் இவன் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவை பத்தின சில உண்மைகள் தெரிய வருது. நம்மால ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இவன் ஒரு யூரோப்பியன் பாக்ஸிங் சாம்பியன். அதுவும் இல்லாம இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிறதுனால இவனுக்கு அன்டச்சபிள் அப்படிங்கிற பேரும் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிளவுஸ்ல மாட்டிக்கிட்டு இவன் பிராக்டிஸ் பண்ணவும் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குது. மியூரியலுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா லியோக்கு இது சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் வேணும்னே ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லவும் இவனு திக்கி திணறி ஒரு வழியா வாசிச்சு காட்டுறான். மார்னிங் ஃபுல்லா ஃப்ரெண்டோட கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்றது, நைட் ஆனா மியூரியலை கேர் பண்ணிக்கிறதுன்னு லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ராட்ரிகோ அவனோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் லியோக்கு அறிமுகப்படுத்தி விடுறான். அதுல ஒருத்தி பேர் மிராண்டா, இன்னொருத்தி பேர் லீனா. இந்த லீனா யாருன்னு தெரியுதா? ஒரு நாள் இவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு பொண்ணு இவங்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடி இருக்குமே, அந்த பொண்ணு தான் இது. டெய்லியும் இவளுக்கு புக்கை வாசிச்சு காட்டுறதுதான் லியோவோட வேலை. இவன் யாரு என்னன்னு எந்த டீடைல்ஸுமே மியூரியலுக்கு தெரியாதுல்ல. சோ இன்னைக்கு எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவன் கிட்ட கேட்டா இவன் ஒரு பாக்ஸர் அப்படிங்கிற விஷயத்தையே மறைச்சிடறான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டான்சரா இருந்தேன். எனது டான்சரா? உன்னை பார்த்தா டான்சர் மாதிரியே தெரியல, மாடர்னா கிளாசிக்கா அப்படின்னு இவனை செமையா கிண்டல் பண்றா. மியூரியல் ரூம்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கிறா. அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிக்கிறா. வெளியே போய் 4 இடங்களை பார்த்தாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு இவனும் எவ்வளவு சொல்லி பாக்குறான். பட் அவ ஒரே முடிவா தான் இருக்கா. சரி வெளியே வரலான்னா பரவாயில்ல, நாம ஒரு கேம் ஆடுவோமா, என் கூட வாங்கன்னு இவளை கையில தூக்கிக்கிட்டு 2 பேரும் மொட்டை மாடிக்க போறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூரிய ஒளி மேல படவும் இவளுக்கு ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா ஏதோ கேம்னு சொன்னியே, அது என்ன கேம்? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு இவன் கிட்ட ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நிறைய பெர்ஃப்யூம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து இவளை கண்ணை மூட சொல்லி இது என்னென்ன ஃபிளேவர் அப்படின்னு ஸ்மெல் பண்ணி 2 பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. லியோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ஊர்லயே ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுவும் இந்த 2 பொண்ணுங்களை வச்சு. லீனாவை நான் ட்ரெயின் பண்றேன், நீ மிராண்டாக்கு ட்ரைனிங் கொடு. சப்போஸ் அந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா வர்ற அமௌண்ட்ல பாதியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டீலையும் போட ஃப்ரெண்டு அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா இத்தனை வருஷமா வீட்டை விட்டு வெளியவே போகாதவளுக்கு திடீர்னு வெளியே போகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு போல. சோ லியோ தான் ஒரு வீல் சேர்ல இவளை உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வரவும் இவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்துறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிடுறதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சொல்ல போனா இவளுக்கு லியோவை கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. லீனா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றது இல்ல, அதுவும் இல்லாம அவ சில தப்பான வேலைகள்லாம் பாக்குறத அவன் கேள்விப்பட்டிருப்பான். சோ அடுத்த நாளே லீனாவை தேடி போகும்போதுதான் தெரியுது இவ ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. அதுவும் இல்லாம இவங்க இருக்கிற இடம் குப்பை கணக்கு மாதிரி இருக்குது. என்ன இப்பெல்லாம் பாக்ஸிங் பண்றதுக்கே வரதில்ல போல. கேள்விப்பட்டேன் ப்ராஸ்டியூஷன்லாம் பண்றியாம, எதுக்கு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற? எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். முதல்ல என்ன ஒருத்தர் ரேப் பண்ணா, அப்பவே என்னோட வாழ்க்கை கெட்டு போயிருச்சு. இந்த ஆம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாக்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு அங்க வந்தா எல்லாரும் தப்பான எண்ணத்துல என்ன பாக்குறானுங்க. இங்க பாரு லீனா, உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்னு பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டு ஒரு பெரிய சாம்பியன்
ஆகுறது, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்கன்னு லைஃப்ல செட்டில் ஆகுறது. நீ எந்த வழியை சூஸ் பண்ண போற? இப்போ என்ன, உனக்கு பிராக்டிஸ் பண்ண யாரும் இல்லாத ஒரு நல்ல இடம் வேணும், அவ்வளவுதானே? என் கூட வா, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவருமே ஒரு பாக்ஸர் தான் போல. ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவளுக்கு சுத்தமா கான்சென்ட்ரேஷனே இல்ல, செமையா அடி வாங்குறா. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் தான் தெரியுது, பாவம் நேத்தி நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடல போல. உடனே 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பப்புக்கு போயிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒயிட் பீப்புள்ஸ், பட் இவன் மட்டும் பிளாக்கா இருக்கிறதுனால இவ்வளவு ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க. அதுல ஒருத்தி ஏதோ தப்பா கமெண்ட் அடிச்சிருப்பா போல. இதை கேட்டது இவளுக்கு வருது பாருங்க கோவம். திரும்பி அவன் மூஞ்சில ஒரே குத்து, அடிச்சடியில ரத்த வேற போல போலன்னு கொட்டுது. இனிமேல் இங்க இருந்தா பிரச்சனை பெருசாகிரும்னு லியோ தான் இவள அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். நல்ல வேலை பிரச்சனை எதுவும் வரல அப்படின்னு நிம்மதியா மூச்சு விடுறதுக்குள்ள அந்த அடி வாங்கின பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நேரா நம்ம லியோவை தேடி வந்து இவனை போட்டு புரட்டி எடுத்துடுறாங்க. இவங்க கையில துப்பாக்கி இருக்கிறதுனால லியோவால திருப்பி கூட அடிக்க முடியல. நல்ல வேலை லீனா கையில கன்னோட வந்து இவனை எப்படியோ காப்பாத்திடுறா. அவனுங்க அடிச்ச அடியில இவனுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி பயங்கரமா வீங்கி போயிருது. இந்த நிலைமையில இவனால எப்படி மியூரியலை பார்க்க போக முடியும்? சோ இந்த விஷயத்தை எப்படியாவது லூசியா கிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு லீனாவை அனுப்பி விட்டா, இவ சும்மா இல்லாம லியோ இனிமேல் இங்க வரமாட்டாரு. அதுவும் இல்லாம அவனுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ற வேலையில இனிமேல் இருக்கவே கூடாது. ஏதாவது மீறி பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு இவளை மிரட்டிட்டு போயிடுறா. இந்த விஷயம் மியூரியலுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு லூசியாவும் கேஷுவலா இருக்க ட்ரை பண்றா. பட் இவளை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்குன்னு மியூரியலுக்கு தெரிஞ்சு போயிருது. ஹே லூசியா, யார் கூட நீ பேசிக்கிட்டு இருந்த? அது வந்து லியோவோட பக்கத்து வீட்டு பையன் வந்திருந்தான். லியோக்கு உடம்பு சரியில்லாததுனால அவனால இனிமேல் இங்க வர முடியாதான். அதை சொல்றதுக்கு தான் பக்கத்து வீட்டு பையனை அனுப்பியிருக்கான்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. லியோ மேல இவளுக்கு பயங்கர கோபம் இருந்தாலும் அவன் கூட இல்லாததை நினைச்சு அந்த வருத்தத்துல சரியா சாப்பிட கூட இல்ல. சரி அவன் போன போகட்டும், நமக்கு வேற ஆளா இல்ல, நான் வேற ஒருத்தரை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இவங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்க கரெக்டா அங்க நம்ம லியோ வந்துடுறான். அவனை மறுபடியும் இங்க பார்க்கவும் கோவத்தோட சேர்ந்து பயங்கரமா கண்ணீரும் வருது. இப்போ நீ என்ன ரீசன் சொல்ல போற? இங்க வரதுக்கு உனக்கு 2 நாள் ஆயிருச்சா? மியூரியல் கோவப்படாதீங்க, சாரி, ஒரு சின்ன பிரச்சனை, அதான் என்னால வர முடியல. இங்க பாரு, காரணம் சொல்றத முதல்ல நிறுத்து. நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன், உனக்கு இனிமேல் இங்க வேலை இல்ல, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு கோபத்துல திட்டி இவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறா. இந்த 2 நாளா லியோ கூட இல்லாம இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. அந்த கோவம் தானே தவிர இவன் ஒழுங்கா வேலைக்கு வராம இருந்ததெல்லாம் இல்ல. சோகத்துல வழக்கம் போல நைட்டுக்கு வந்து இவன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் லீனாவோட ஞாபகம் இவனுக்கு வருது. இவளை எப்படியாவது அந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் மியூரியலை காட்டுனா பாவம் லியோவை நினைச்சு சரியா சாப்பிடாம ரொம்பவே கஷ்டப்படுறா. இதுல ஒரு காமெடி என்னன்னா, லீனாக்கு எப்படியாவது லியோவை அடையணும் அப்படின்னு ஆசை. ஓப்பனாவே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறா. பட் இவனுக்கு துளி கூட அந்த மாதிரி எண்ணம் இல்ல. அதுவும் இல்லாம இவன் லீனாவை அப்படி தப்பான எண்ணத்துல பார்க்கவும் இல்ல. காலையில மியூரியல் கண்முழிச்சு பார்த்தா பக்கத்துல நம்ம லியோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனை மறுபடியும் அங்க பார்க்கவும் கோவத்தை விட அழுகதான் அவளுக்கு வருது. அதான் போனல, அப்படி போயிருக்க வேண்டியது தானே, எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? நீ போனதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? 2 நாளா சரியாவே சாப்பிடல, எனக்கு பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் இவனு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து இவளை வெளியே கூட்டிட்டு போறான். இவளுக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த புல்லுல படுத்து உருளணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. லியோ தான் கூடவே இருந்து இவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறான். இவன் மறுபடியும் மியூரியல் கூட இருக்கிறது லீனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கோவத்துல வேணும்னு இவனோட மூக்க உடைச்சு விட்டுறா. இன்னும் 2 நாள்ல அந்த பாக்ஸிங் மேட்ச் நடக்க இருக்கிறதுனால இவனால கூடவே இருந்த மியூரியலை பாத்துக்க முடியாது. சோ இவன் லூசியா கிட்ட என்னால 2 நாளைக்கு இங்க வர முடியாது அப்படின்னு விஷயத்த சொல்லவும் இவ்வளவு மியூரியல் கிட்ட இதை பத்தி பேசுறா. லூசியா, எனக்காக ஒண்ணு பண்றியா? கடைக்கு போயிட்டு அவருக்காக ஒரு எல்லோ கலர் ஷர்ட் வாங்கிக்கோ, அவருக்கு அந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இவ்வளவு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாக்ஸிங் சாம்பியன் ட்ரைனிங் கொடுத்தா என்ன நடக்கும்? மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மிராண்டாவை நாக் அவுட் பண்ணி லீனா அதுல வின் பண்ணிடுறா. லியோவும் இவன் ஃப்ரெண்டும் பெட்டு கட்டின மாதிரி வர்ற அமௌண்ட்ல பாதியை லியோக்கு கொடுக்கணும். பட் லியோ என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ லீனா கிட்ட கொடுத்துரு, அது அவளுக்கு தான் போய் சேரணும், எனக்காக நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? ஒரு காரை மட்டும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு காரை எடுத்துக்கிட்டு மியூரியலும் இவனும் அவுட்டிங் போறாங்க. மியூரியலுக்கு பீச்சுக்கு போகணும், அந்த கடல் அலைகள்ல விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவளோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு இவளை கடலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா அதில் விளையாடிக்கிட்டு இருக்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.